கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு பாதித்த இடங்களை ஹெலிகாப்டரில் இருந்தபடி பிரதமர் மோடி ஆய்வு செய்து வருகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் மோடி தற்போது ஆய்வு செய்து வருகிறார். மேலும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பாதிக்கப்பட்ட பகுதிகள் குறித்து அவரிடம் விளக்கி வருகிறார். அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, தற்போது வயநாட்டில் பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலமாக ஆய்வு செய்து வரும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி, கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த ஜூலை 30 அதிகாலையில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. அந்த நிலச்சரிவின் காரணமாக 400க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளனர். தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில 10 நாட்களுக்கு பிறகாக இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் டெல்லியிலிருந்து நேரடியாக கண்ணூர் அங்கிருந்து வயநாட்டிற்கு ஹெலிகாப்டர் மூலமாக பயணம் செஞ்சிருக்காரு. குறிப்பிட்டு அந்த வயநாடு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய சூரல்மலை, முண்டகை, அட்டமலை ஆகிய பகுதிகளை ஹெலிகாப்டரில் இருந்தபடியே நேரடியாக அந்த பகுதிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஹெலிகாப்டரில் இருந்தபடியே ஆய்வு செஞ்சிருக்காரு. இந்த ஆய்வின் போது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், கேரள தலைமைச் செயலாளர் வி வேணு ஆகியோர் உடனிருந்திருக்காங்க. கேரள தலைமைச் செயலாளர் வேணு அவர்கள் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளை பிரதமர் மோடி அவர்களுக்கு விவரிக்கக்கூடிய அந்த காட்சிகள் வழியா இருக்கு. குறிப்பிட்டு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் அந்த பாதிப்புகள் குறித்து பிரதமர் மோடி கிட்ட விளக்கியிருக்காரு. இதற்கு அடுத்ததாக பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிவாரண முகாம் மற்றும் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய மக்களை பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக சென்று சந்தித்து ஆறுதல் கூற இருக்காரு. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.